உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 211ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரமும் 44ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேலில் தொடர்ந்து 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரமும் 5லிருந்து 8 வசனங்கள் நம்ம வாசிப்போம் 12ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி அன்பார்ந்தவர்களே, நேற்று நம்ம பார்த்தோம், ஆண்டவர் இஸ்ரேலுக்கு எதிராக பாவம் செஞ்சதுனால இஸ்ரேல் மேலே என்னுடைய கோவத்தெல்லாம் நான் கொட்டி தீர்க்க போகிறேன்னு சொன்னார். நம்ம உடனே ஆண்டவர் ஏதோ ஒரு நீதிபதி, ஒரு டீச்சரு, ஒரு போலீஸு எப்படா தப்பு செய்வாங்க பிடிச்சி தண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்க கடவுளை நம்ம பார்க்க முடியாது. அவர் ஒரு அன்பு நிறைஞ்ச அப்பா அப்படின்றத அவ்வளோ மேலே கோவத்தை காட்டுவேன். ஆனாலும் அவர் பாருங்கள், ஆனாலும் சொல்லுவார் அவர். ஆனாலும் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் நண்பர்களே? நீ என்னுடையவன் அப்படின்றார். யூ ஆர் மைன். முதல்ல எனக்கு இது என்னுடைய பர்சனலான லைஃப்பில் இது ரொம்ப நெருக்கமான ஒரு வசனம், 43ஆம் அதிகாரம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு, நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 10வது படிக்கும்போது நமக்கு இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த ஈஸ்டர் டைமில். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஈஸ்டர் கிறிஸ்மஸோ நியூ இயர், இந்த நைட் மாஸ் டைமில் அவங்க வசனங்கள் சில சமயம் கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அதில் மாதிரி கொடுத்ததில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதை ஒரு ஆண்டவர் இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுருக்க மாதிரி, கீழே நிறைய ஆட்டுக்குட்டிகள் நிற்கிற மாதிரி, அதில் கீழே யூ ஆர் மைன் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அவ்வளோதான் இந்த எசேயா, இந்த 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது என் மனசில் எனக்கு தெரியும், ஆண்டவர் என்கிட்ட தான் அது பேசினார் அப்படின்னு சொல்லி எனக்கு என் மனசுக்கு நல்லா தெரியும் அன்பார்ந்தவர்களே. ஸோ அதனால் அவர் சொல்ல பாருங்க, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன், யூ ஆர் மைன். நம்ம சோசன் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப ஃபேமஸ் மகதலேன் மரியா அம்மா, புனித மகதலேன் மரியாவோட கேரக்டர் நடிக்கிறவங்க. ஆண்டவர் அவங்கக்கிட்ட இருந்து அந்த 7 தீயாவிகளை விரட்டுவார் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ அதை எப்படி விரட்டுறாரு அப்படின்னா, எக்ஸாசிசம் பேய் ஓட்டுறவங்களும் சொல்கிறாங்க, அதில் பேய் ஓட்டக்கூடிய குருக்களும் சொல்கிறாங்க, உண்மையிலேயே பேய் ஓட்டுறதுக்கான வல்லமை அன்பில் இருக்குது அப்படின்றாங்க. ஜெபங்களில் இருக்குது, ஜெபங்கள் ஜெபிக்கலாம். பட் அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக நிறைய செஷன்ஸ் நடத்துவாங்க, நிறையா முறை அந்த பேய் ஓட்டக்கூடிய சடங்கு நடத்துவாங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த பேய் பிடித்தவர்கள் வெளியே வருவாங்க அப்படின்றது கூட இருக்கிறவங்க அன்பு காட்டுறதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு காட்டுறோமோ அவங்க சுய நினைவுக்கு வருவாங்களாம். நம்ம அந்த சோசன் சீரீஸில் நம்ம பார்த்தோன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இது தந்தையா மேரியவன் இஸ்ரேலை பார்த்து சொல்கிற இந்த வசனத்தை, அஞ்சாதே, உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது கூறுகிறேன், அஞ்சாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். இந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு மகதலேன் மரியாவை பார்த்து எக்ஸாசிசம் பண்ணுறாரு. மகதலேன் மரியாக்குள்ளே பேயை ஓட்டுனதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிறாங்களா அன்பார்ந்தவர்களே? எவ்வளோ அழகாக அந்த சோசனில் யோசிச்சிருக்காங்க பாங்களேன். மகதலேன் மரியாவோட பேரை சொல்லி அழைச்சி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்புனால் யோசிப்பாங்க நண்பர்களே. தந்தையின் வார்த்தையை எடுத்து மகன் பேசுகிறார், உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவரும் நான் கூறுகிறேன், உன்னை நான் மீட்டு கொண்டுட்டேன், உன் பேரை சொல்லி நான் அழைக்கிறேன், நீ எனக்குரியவன். அவ்வளோதான் அன்பார்ந்தவர்களே. இதை நிறையா குருக்கள் கூட சொல்லுவாங்க. நம்ம காலை எழுந்திரிச்சோடனே நம்ம கடவுள்கிட்ட சொல்லணுமா, நான் கடவுளுக்குரியவன், நான் சாத்தானுக்குரியவில்லைன்னு சொல்லி அந்த அறிக்கையிட சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்பான் வந்தவர்கள். இன்றைக்கி எல்லாமே மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள். ஏன்னா இது ஆறுதல் புத்தகம் இல்லையா, ஆறுதலான விஷயங்கள் நிறைய பார்க்க போகிறோம். அதே போல் கடல் கடந்து சென்றாலும் அந்த பாட்டில், தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பாலையில் பாதையும், இந்த பாடல்களுடைய வரிகள் எல்லாம் இன்றைக்கி இந்த 43ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அதே போல் 44ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலும் 24ஆம் வசனத்திலும் பாருங்கள் நண்பர்களே, உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவருமான உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். அவரை கருப்பையில் படைத்தவர் நமக்கு உதவி செய்கிறவராம். எப்படி ஒரு அப்பாவாக பேசுகிறார் பாருங்கள் நண்பர்களே. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தில் பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சர்வன்ட் சாங், ஊழியரினுடைய இறைவாக்குகள் 7 இடத்துல வரும் இந்த 2ஆம் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இடம்
ஆண்டவர் இஸ்ரேலையும் யாக்கோபையும் நீ என் ஊழியன்னு சொல்லிட்டு உன்னை எல்லா இனத்தாரும் உன்னை வந்து நொறுக்குனாங்க, உன்னை வந்து அடிமைத்தனம் பண்ணாங்க. இனி அப்படி பண்ண மாட்டாங்க, உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி 41ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். முதல் பாடல் முடிஞ்சு. 2வது இறைவாக்கு அந்த ஊழியரை பற்றி 42ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் நேற்று. அந்த ஊழியரே மக்களினங்களுக்கு உடன்படிக்கையாக இருப்பார், பிற இனத்தவர்களுக்கு ஒளியாக இருப்பார். ஸோ அந்த ஊழியன் யார்? ஆண்டவர் இயேசு. ஸோ அதுவும் நம்ம 2வது பார்த்துட்டோம். 3வது இறைவாக்கு 4வது இறைவாக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் 44ஆம் அதிகாரத்தில். ஸோ ஆண்டவர் சொல்வார், திரும்பவும் இஸ்ரேலே யாக்கோபே, உன் மீது தாகமாக இருக்கக்கூடிய அந்த வறண்டு இருக்கக்கூடிய உண்மையில் என் தண்ணீரை ஊற்றுவேன், தூய ஆவியானவரை பொழிவேன் அப்படின்றார். ஸோ இது வந்து 3வது பாடல். 4வது சைரஸ் என்னும் என்னுடைய அபிஷேகம் திருப்பொழிவு செய்யப்பட்டவர், பெர்ஷியாவினுடைய அரசரின் வழியாக உன்னை நான் திரும்பி உன்னை கட்டி எழுப்புவேன், உன் பாவங்களை மன்னிப்பேன், உன்னை திரும்பி எருசலேம் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி 4வது பாடல் அந்த ஊழியருக்காக சொல்வார். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4 இது இன்றைக்கி நம்ம முடிச்சிருவோம். சரி, எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி அன்பந்தர்களே, ஆண்டவர் எவ்வளோ கொடூரமான ஒரு 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 பரிகாரங்களெல்லாம் இன்றைக்கி எசேக்கியேல் இறைவாக்கினரை வந்து செய்ய சொல்வார். ரொம்ப வினோதமான அடையாளங்களை காட்ட சொல்வார். எல்லா இறைவாக்கினர்களும் எரேமியாவும் சரி எசாயா இறைவாக்கினர்லாம் 3 வருடங்கள் அடையில்லாமல் நடந்தார், அதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிலாம் செஞ்சுருக்காங்க. எரேமியாவும் அந்த மாதிரி செய்வார், அந்த இறைவாக்கினரும். ஆனால் எசேக்கியேல் செய்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுமாதிரி ரொம்ப ப்ரோவோகேட்டிவாக இருக்குது. அப்படின்னா என்ன, ரொம்ப மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, மக்கள் அந்தளவுக்கு கல் நெஞ்சக்காரர்களாக இருந்தாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு வினோதமான அடையாளத்தை காமிச்சாதான் மக்கள் கல் நெஞ்சங்களை ஊடுருவி பாய முடியுமா, குத்த முடியுமா. அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அடையாளங்கள் எல்லாம் செய்ய சொல்கிறாரு. நீங்களே வாசிக்கும் போது பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்போ பாருங்களேன், இறைவாக்கினராக இருக்கிறது ஈஸி இல்லை, கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஈஸி இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருமே we are prophets, kings and priests. நம்ம எல்லாருமே பொது குருக்கள், பொது இறைவாக்கினர்கள், பொது அரசர்கள். ஸோ நமக்கும் ஆண்டவர் அதனால தான் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் நாள்தோறும் தண்ணியை வெறுத்து தன் சிலுவை தூக்கி கொண்டு வரணும். ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது நன்மையில் கொண்டு போய்விடும். சரி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 43. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. இஸ்ராயேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக
எத்தியோப்பியா, செபா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்புமிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூர்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். வடபுறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன். தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாதே என்று சொல்வேன். தொலைநாட்டிலிருந்து என் புதல்வரையும் உலகின் எல்லையிலிருந்து என் புதல்வியரையும் அழைத்து வா. என் மாட்சிக்காக நான் படைத்த, உருவாக்கிய, உண்டாக்கிய, என் பெயரால் அழைக்கப் பெற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரச்செய். வேற்றினத்தார் அனைவரும் ஒருங்கே திரண்டு வரட்டும். மக்களினங்கள் ஒன்று கூடட்டும். அவர்களுள் யார் இதை முன்னறிவிக்க கூடும்? முன்பு நடந்தவற்றை யாரால் விளக்கக்கூடும்? அவர்கள் கூறுவது சரியென காட்ட தம் சான்றுகளை கொண்டு வரட்டும். மக்கள் அதை கேட்டு உண்மை என்று சொல்லட்டும். நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை. எனக்கு பின் எதுவும் இருப்பதில்லை. நான், ஆம், நானே ஆண்டவர். என்னையன்றி வேறு மீட்பர் இல்லை. அறிவித்தது, விடுதலை அளித்தது, பறைசாற்றியது அனைத்தும் நானே. உங்களிடையே உள்ள வேறு தெய்வம் அன்று. நீங்களே என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நானே இறைவன். எந்நாளும் இருப்பவரும் நானே. என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை. நான் செய்ததை மாற்றி அமைப்பவர் எவர்? இஸ்ராயேலின் தூயவரும் உங்கள் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் பொருட்டு பாபிலோனுக்கு ஆள்களை அனுப்பி அதன் தாழ்பாள்கள் அனைத்தையும் தகர்த்து விடுவேன். கல்தையரின் மகிழ்ச்சி பாடல் புலம்பலாக மாறும். நானே உங்கள் தூயவரான ஆண்டவர். இஸ்ராயேலை படைத்தவர் உங்கள் அரசர். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும், அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பாழ்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பாழ் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆனால் யாக்கோபே, நீ என்னை நோக்கி மன்றாடவில்லை. இஸ்ரவேலே, என்னை பற்றி சலிப்புற்றாயே. ஆடுகளை எரிபலிக்கென நீ என்னிடம் கொண்டு வரவில்லை. உன் பலிகளால் நீ என்னை பெருமைப்படுத்தவில்லை. உணவு படையல் படைக்குமாறு நான் உங்களிடம் கேட்கவில்லை. தூபம் காட்டுமாறு உன்னை வற்புறுத்தவில்லை. பணம் கொடுத்து நீ எனக்கென்று நறுமண படையல் வாங்கவில்லை. உன் பலிகளின் கொழுப்பால் என்னை நிறைவு செய்யவில்லை. மாறாக உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய். உன் தீச்செயல்களால் என்னை சலிப்புறச் செய்தாய். நான், ஆம் நானே, உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிக்கின்றேன். உன் பாவங்களை நினைவிற்கொள்ள மாட்டேன். கடந்ததை எனக்கு சொல்லி காட்டுங்கள். ஒருமிக்க நாம் வழக்காடுவோம். நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்கானவற்றை எடுத்துரையுங்கள். உன் முதல் தந்தை பாவம் செய்தான். உனக்காக பேசுவோரும் எனக்கெதிராய் குற்றம் புரிந்துள்ளனர். உன் தலைவர்கள் என் திரு தூயகத்தை தீட்டுப்படுத்தினார்கள்.
ஆதலால் யாக்கோபை அழிவுக்கும் இஸ்ராயேலை பழிப்புரைக்கும் உள்ளாக்கினேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 44. என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயேலே, இப்பொழுது செவிகொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எசுரோன், அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான், மற்றொருவன் யாக்கோபின் பெயரை சூட்டிக் கொள்வான். வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ராயேல் என்று பெயரிட்டுக் கொள்வான். இஸ்ராயேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. எனக்கு நிகர் யார்? அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும். என்றுமுள்ள மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி கூறட்டும். இனி நடக்கவிருப்பன பற்றியும் நிகழப்போவன பற்றியும் முன்னுரைக்கட்டும். நீங்கள் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா, அறிவிக்கவில்லையா? நீங்களே என் சாட்சிகள். என்னையன்றி வேறு கடவுள் உண்டோ? நான் அறியாத கற்பாறை வேறு உண்டோ? சிலை செதுக்குவோர் அனைவரும் வீணரே. அவர்கள் பெரிதாக மதிப்பவை பயனற்றவை. அவர்களின் சான்றுகள் பார்வையற்றவை, அறிவற்றவை. எனவே அவர்கள் மானக்கேடு அடைவர். எதற்கும் உதவாத தெய்வச் சிலையை எவனாவது செதுக்குவானா, வார்ப்பானா? இதோ அவனும் அவன் நண்பர்களும் வெட்கக்கேடு அடைவர். அந்த கைவினைஞர் அனைவரும் மனிதர்தாமே. அவர்கள் அனைவரும் கூடி வந்து எம்முன் நிற்கட்டும். அவர்கள் திகிலடைந்து ஒருங்கே வெட்கக்கேடுருவர். கொல்லன் இரும்பை குரட்டால் எடுத்து கரிநெருப்பில் இட்டு உருக்குகிறான். அதை சம்மட்டியால் அடித்து வடிவமைக்கிறான். தன் வலிய கைகளால் அதற்கு உரு கொடுக்கிறான். ஆனால் அவனோ பட்டினி கிடக்கிறான், ஆற்றலை இழக்கிறான், நீர் அருந்தாமல் களைத்து போகிறான். தச்சன் மரத்தை எடுத்து நூல் பிடித்து கூராணியால் குறியிட்டு உளியால் செதுக்குகிறான். அளவு கருவியால் சரிபார்த்து ஓர் அழகிய மனித உருவத்தை செய்கிறான். அதை கோவிலில் நிலைநிறுத்துகிறான். அவன் தன் தேவைக்கென்று கேதுரு மரங்களை வெட்டி கொள்ளலாம், அல்லது அடர்ந்த காட்டில் வளர்ந்த மருத மரத்தையோ கருவாலி மரத்தையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அல்லது அசோக மர கன்றை நட்டு அது மழையினால் வளர்வதற்கு காத்திருக்கலாம். அது மனிதருக்கு எரிக்க பயன்படுகிறது. அவன் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குளிர்காய பயன்படுத்துகிறான். அதே மரத்தை கொண்டு தீ மூட்டி அப்பம் சுடுகிறான். அதை கொண்டே தெய்வத்தை செய்து அதை வணங்குகிறான். சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்குகிறான். அதில் ஒரு பகுதியை அடுப்பில் வைத்து எரிக்கிறான். அதன் மேல் அவன் உணவு சமைக்கிறான். இறைச்சியை பொரித்து வயிறார உண்ணுகிறான். பின்னர் குளிர் காய்ந்து வெதுவெதுப்பாக இருக்கிறது, என்ன அருமையான தீ என்று சொல்லிக் கொள்கிறான். எஞ்சிய பகுதியை கொண்டு தெய்வ சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்கி, நீரே என் இறைவன், என்னை விடுவித்தருளும் என்று மன்றாடுகிறான். அவர்கள் அறிவற்றவர், விவேகமற்றவர், காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அடைத்துக் கொண்டனர். அவர்கள் சிந்தையில் மாற்றம் இல்லை, அவர்களுக்கு அறிவும் இல்லை. அதில் ஒரு பகுதியை அடுப்பில் இட்டு எரித்தேன், அதன் நெருப்பு தணலில் அப்பம் சுட்டேன், இறைச்சியை பொரித்து உண்டேன். எஞ்சிய பகுதியை கொண்டு சிலை செய்யலாமா? ஒரு மரக்கட்டை முன் நான் பணிந்து வணங்கலாமா என்று சொல்ல அவர்களுக்கு விவேகமும் இல்லை.
அவன் செய்வது சாம்பலை தின்பதற்கு சமமானது. ஏமாறிய அவன் சிந்தனைகள் அவனை வழிவிலகச் செய்கின்றன. அவனால் தன்னை மீட்க இயலாது. தன் வலக்கையில் இருப்பது வெறும் ஏமாற்று வேலை என்று அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. யாக்கோபே, இஸ்ராயேலே, இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான். இஸ்ராயேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். வானங்களே, மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் இதை செய்தார். மண்ணுலகின் அடித்தளங்களே, ஆர்ப்பரியுங்கள். மலைகளே, காடே, அங்குள்ள அனைத்து மரங்களே, களிப்புற்று முழங்குங்கள். ஏனெனில் ஆண்டவர் யாக்கோபை மீட்டருளினார், இஸ்ராயேலில் அவர் மாட்சி பெறுகின்றார். கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே. அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே. யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன். பொய்யர் சொல்லும் குறிகள் பலிக்காதவாறு செய்கின்றேன். மந்திரவாதிகளை மடையராக்குகின்றேன். ஞானிகளை இழிவுறச் செய்து அவர்களது அறிவு மடமை என காட்டுகின்றேன். என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன். என் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன். எருசலேமை நோக்கி, நீ குடியமர்த்த பெறுவாய் என்றும், யூதா நகர்களிடம் நீங்கள் கட்டியெழுப்ப பெறுவீர்கள் என்றும், அவற்றின் பாழடைந்த இடங்களை சீரமைப்பேன் என்றும் கூறுகின்றேன். ஆழ் நீர்த்தளங்களை பார்த்து வற்றிப்போ, உன் ஆறுகளை உலர்ந்த தரையாக்குவேன் என்றும் உரைக்கின்றேன். சைரஸ் மன்னனை பற்றி, அவன் நான் நியமித்த ஆயன், என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்றும், எருசலேமை பற்றி அது கட்டியெழுப்பப்படும் என்றும், திருக்கோவிலை பற்றி உனக்கு அடித்தளம் இடப்படும் என்றும் கூறுவதும் நானே. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 4. மானிடா, நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன் மேல் எருசலேம் நகரை வரைந்திடு. அதை சுற்றி முற்றுகையிட்டார் போல் அதற்கெதிராக கொத்தளங்கள் கட்டி மணல் மேடு ஒன்றையும் எழுப்பு. அதற்கு எதிராக போர் பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண் தகர் பொறிகளையும் வை. மேலும் நீ இரும்பு தட்டு ஒன்றை எடுத்து அதனை உனக்கும் நகருக்கும் இடையே ஓர் இரும்புச் சுவராக எழுப்பு. அதற்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொள். இப்பொழுது அது முற்றுகையின் கீழ் உள்ளது. முற்றுகையிடுபவன் நீயே. இது இஸ்ராயேல் வீட்டாருக்கு ஓர் அடையாளம். நீ உன் இடப்பக்கமாய் படுத்து உன்மேல் இஸ்ராயேல் வீட்டாரின் குற்றத்தை சுமத்திக்கொள். நீ அப்பக்கமாய் படுத்திருக்கும் நாள்கள் வரை அவர்களின் குற்றத்தை சுமப்பாய். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவறிழைத்தார்களோ அத்தனை நாள்களை, அதாவது 390 நாள்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன். இத்தனை நாள்கள் நீ இஸ்ராயேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும். இதை நீ செய்த பின் மீண்டும் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓராண்டுக்கு ஒரு நாள் என 40 நாள்களுக்கு சுமக்க வேண்டும். ஓராண்டுக்கு ஒரு நாள் என்றே நான் உனக்கு குறித்துள்ளேன். மேலும் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொண்டு திறந்த புயத்தோடு அதற்கெதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும். மேலும் உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ உன் முற்றுகையின் நாள்களை முடிக்கும் வரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு புரள உன்னால் இயலாது. நீயோ கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயறு, சிறுபயறு, தினை, சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள். நீ ஒரு பக்கமாய் படுத்திருக்கும் 390 நாள்கள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு.
நாளொன்றுக்கு 20 செக்கேல் நிறையுள்ள உணவே சாப்பிடு. அதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும். ஒரு கலையும் அளவையில் 1/6 பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி. உணவை வார்கோதுமை அடைகளென சாப்பிடு. மனித மலத்தின் வரட்டிகளை பயன்படுத்தி அவர்கள் கண்முன் அந்த அடையை சுட வேண்டும். ஆண்டவர் உரைத்தது. இவ்வாறே இஸ்ராயேல் மக்களும் நான் அவர்களை விரட்டி அடிக்கும் நாடுகளுக்குள் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள். அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை. என் இளமை முதல் இப்போது வரை தானாய் செத்ததையோ மற்ற விலங்குகளால் கிழிக்கப்பட்டதையோ நான் உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன். அப்போது அவர் என்னிடம், சரி, மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டுச் சாணத்தை அனுமதிக்கிறேன். அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, இதோ நான் எருசலேமில் உணவின் தரவை குறையச் செய்வேன். அவர்கள் அப்பத்தை நிறைபார்த்து கவலையோடு உண்பர். தண்ணீரை அளவு பார்த்து கலக்கத்தோடு குடிப்பர். இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைந்து கொண்டே போக, ஒவ்வொருவரும் தம் சகோதரரை அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றப்பழியை முன்னிட்டு நலிந்து போவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 5. மானிடா, மழிக்கும் கத்தியை போன்று கருக்கலான ஒரு வாளை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் மழித்துக்கொள். ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு. அதில் 1/3 பங்கை முற்றுகை நாள்கள் முடியும் போது நகரின் நடுவில் நெருப்பினால் சுட்டெறி. 1/3 பங்கை நகரைச் சுற்றிலும் வாளால் வெட்டி போடு. 1/3 பங்கை காற்றில் தூற்றிவிடு. ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடர்வேன். அதில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்து வை. பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுட்டெறி. அதனின்று இஸ்ராயேல் வீட்டால் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. வேற்றினத்தாரிடையேயும் சூழ்ந்துள்ள நாடுகள் நடுவிலும் நான் திகழச் செய்த எருசலேம் இதுவே. அம்மக்கள் வேற்றினத்தாரை விட கேடுகெட்டவர்களாய் என் நீதி நெறிகளை எதிர்த்தார்கள். தங்களை சுற்றியுள்ள நாடுகளை விட மிகுதியாக என் நியமங்களை எதிர்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் என் நீதி நெறிகளை ஒதுக்கித் தள்ளி என் நியமங்களின்படி நடவாமற் போனார்கள். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கிளர்ச்சி செய்தீர்கள். என் நியமங்களின்படி நடக்கவில்லை. என் நீதி நெறிகளை கடைபிடிக்கவில்லை. உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களின் நீதி நெறிகளின்படி கூட நீங்கள் நடக்கவில்லை. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். வேற்றினத்தார் கண்முன் நானே உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களுக்காகவும் நான் இதுவரை செய்யாததும் இனி செய்யாதிருக்கப் போவதுமான ஒன்றை உங்கள் நடுவே செய்யப் போகிறேன். எனவே உங்களுள் பெற்றோர் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தம் பெற்றோரையும் தின்பர். உங்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு அளித்து உங்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரையும் எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். என்மேல் ஆணை, வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திரு தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன். என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டா. இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு.
உங்களுள் 1/3 கொள்ளை நோயால் மடிவர், பஞ்சத்தால் அழிவர். இன்னும் 1/3 வாளால் வீழ்வர். எஞ்சிய 1/3 எத்திசையிலும் சிதறுண்டு போகச் செய்து அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன். இவ்வாறு என் சினம் தணியும். அவர்கள் மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக் கொள்வேன், பழி தீர்த்துக் கொள்வேன். என் சீற்றம் அவர்கள் மீது பாய்ந்து முடியும் போது ஆண்டவராகிய நான் என் பேரார்வத்தினால் பேசியுள்ளேன் என அவர்கள் அறிந்து கொள்வர். இவ்வழியாய் கடந்து செல்வோர் அனைவரும் காணும்படி உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களிடையே உன்னை பாழாக்கி பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவேன். சினத்தோடும் சீற்றத்தோடும் உனக்கு நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் போது உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களுக்கு அது பழிச்சொல்லும், வசைமொழியும், எச்சரிக்கையும் திகிலுமாயிருக்கும். ஆண்டவராகிய நான் பேசியுள்ளேன். உங்களை பாழாக்குவதற்காக நான் வறட்சியின் கொடிய அம்புகளை அவர்கள் மீது எய்வேன். உங்களை அழிப்பதற்காகவே அவற்றை எய்வேன். உங்களிடையே வறட்சியை மிகுதிப்படுத்தி உங்கள் உணவின் தரவை நிறுத்திவிடுவேன். நான் வறட்சியையும் கொடிய விலங்குகளையும் உங்கள் மேல் ஏவுவேன். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள். கொள்ளை நோயும் இரத்த களரியும் உங்களிடையே உண்டாகும். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். நேர்மையானவர்களின் கருத்துகள் நியாயமானவை, பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை. பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும், நேர்மையாளரின் பேச்சு உயிரை காப்பாற்றும். பொல்லார் வீழ்த்தப்பட்டு வழித்தோன்றலின்றி அழிவர், நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும். மனிதர் தம் விவேகத்திற்கேற்ற புகழை பெறுவர், சீர்கெட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சி அடைவர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தாயின் கருவில் நாங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்பா. எங்களை படைத்தவர் நீங்கள் தான், எங்களை உருவாக்கியவர் நீங்கள் தான், எங்களை மீட்டு கொண்டவர் நீங்கள் தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எதையோ தேடி இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்பா. எதுலேயும் நிறைவு காண விரும்புகிறோம். எதுவும் அமைதி தருவதில்லை, எதுவும் நிறைவு தருவதில்லை. எங்களுக்கு நீங்கள் போதும் அப்பா. உங்களை அப்பான்னு கூப்பிடணும், தேவ மாதவ அம்மான்னு கூப்பிடணும். உங்களோட ஒரு உறவில் எப்பொழுதும் இருக்கணும். துன்பத்திலும் இன்பத்திலும் நாங்கள் உங்களுக்குரியவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எப்பயுமே எங்களுடைய ஆன்மாவில் பிரசன்னமாக இருக்கணும். அந்த ஒரு வரத்தை தான் கேட்குறோம் அப்பா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்தில் பாருங்கள், 43ஆம் அதிகாரம் எசேயா 1ஆம் வசனத்தில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்றாரு. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைத்து நான் வெளியே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றார். அதே போல் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அஞ்சாதீர்கள் அப்படின்றார். இதே தான் ஆண்டவரும் தந்தையம் இறைவனை சொல்லார், அஞ்சாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன், எனக்குரியவள். எவ்வளோ ஆறுதலாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. இந்த மீட்டு கொண்டேன்னு சொல்கிறார் தெரியுமா, ரிடீம்டுன்ற அந்த வார்த்தையை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம அங்கே இணைச்சட்டம் லேவியரில் அதெல்லாம் வாசித்தோம் இல்லையா. யாராவது அந்த யூபிலி ஆண்டில் ஒருத்தர் கொடுத்த கடனை மீட்க முடியல அப்படின்னா, அந்த 7ஆம் ஆண்டு அவருக்கு நெருங்கிய சொந்தக்காரர் அவருக்கு பதிலாக அந்த காசை கொடுத்து அவரை மீட்டுக்குவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நெருங்கின ஒரு நம் இனத்தாரை போல் ஆண்டவர் இயேசு வந்தாராம். ஸோ ஆண்டவரின் உண்மையை நான் மீட்டுக்கொண்டேன் அப்படின்றப்ப அவர் நம்மளா ஒரு ஆளாக மாறி அப்படி தான் அவர் நம்மளை மீட்கிறார் அவருடைய சட்டத்தின்படி. ஸோ மனித அவதாரம் எடுத்து மனித உருவெடுத்து வருகிறார். அதுக்கப்புறம் 2ஆம் வசனம் பாருங்கள், நீர்நிறைகள் வழியாக நீ செல்லும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்த போவதும் அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய்,
நண்பர்களே, எவ்வளோ அழகான வாக்குறுதிகள் பாருங்கள் நண்பர்களே. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன். ஏன்னா என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் என்னை மீட்டு கொண்டார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். நான் அவருக்குரியவர், நான் அவருக்குரியவள். இந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும் அன்பந்தவர்களே. இதை நம்ம ஜெபிப்போம். இதே திரும்ப கூட நம்ம ஜெபமாலையில் இதே ஜெபமாக கூட ஜெபிக்கலாம். 3ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. அதே போல் 14ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரேலின் தூயவரும் உங்கள் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. அது நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் உன்னை மீட்பவர்னு வருதோ அங்கெல்லாம் தூயவர்னு வருது. அதுக்கப்புறம் 15ஆம் வசனம் பாருங்கள். நானே உங்கள் தூயவரான ஆண்டவர், இஸ்ரேலை படைத்தவர், உங்கள் அரசர். மந்தர்கள் இதனால தான் மாதா பாடுறாங்க அவங்களுடைய பாடலில். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது, தூயவர் என்பதே அவரது பெயர். பாருங்களேன், மாதா இந்த இறைவாக்குகள்லாம் அவங்ககிட்ட நிறைவேறுதான். உன்னை படைச்சவர் நான் தான், உன்னை நான் மீட்டுக்கொள்வேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், எல்லாமே மாதா கிட்ட நிறைவேறுதான் பாந்தவர்களே. அதனால தான் மாதா இதை பாடுறாங்க. தூயவர், என்னை மீட்டு கொண்டவர், என் மீட்பர் அப்படின்னு சொல்லி. 4ஆம் வசனம் பாருங்கள். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஐ லவ் யூ அப்படின்றார் அன்பாந்தவர்களே. ஆண்டவர் நம்மை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்றார். இதுக்கு மேலே என்ன வேணும் அன்பாந்தவர்களே? கடவுள் எங்கேயாச்சு மனுஷங்களை பார்த்து உன்னை நான் அன்பு கூறுகிறேன், உன்னை நான் அன்பு செய்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு மதம் சொல்லுது அன்பாந்தவர்களே? நம்மளுடைய பைபிளை மட்டும்தான் இப்படிலாம் எழுதியிருக்கோம் அன்பாந்தவர்களே. 21ஆம் வசனம் பாருங்கள். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். அவர் நம்மை அவருக்காகவே படைச்சாராம். எனக்கென்றே நான் உருவாக்கிய இந்த மக்கள். அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார் நம்ம. அதனால தான் நம்ம அவரை விட்டு போனால் அவரால் தாங்கிக்க முடியல. இஸ் ஸோ பொசிவ், இஸ் ஸோ மேன்லி இன் லவ். நம்ம மேலே பைத்தியக்காரத்தனமாக அன்பாக இருக்கார் ஆண்டவர். 5ஆம் வசனம் பாருங்கள். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மாதக்கிட்ட தான் சொல்கிறார், அஞ்சாதே, இதோ கருவுற்று ஒரு ஆண் மகனை பெறுவாய். அந்த கிழக்கிலிருந்து ஒரு வழிமரபு, ஒரு வித்தை எலும்ப செய்வாராம். அது மாதாவிடமிருந்து, மாதாவின் உதிரத்திலிருந்து வருது. இங்கே ஓகே, அது சைரஸ் அரசரை குறிக்கலாம். பட் டைப்பாலஜிக்கலாக முன்னடையாளமாக அது மாதாவினுடைய வித்தாகி ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது, மெசியாவை குறிக்கிறது. 8ஆம் வசனம் பாருங்கள். கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரசை. பாருங்களேன், இதுதான் எஸ்ஐ 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துலேயும் ஆண்டவர் இயேசு கோட் பண்ணுறாரு. இதே தான் எஸ்ஐ 6லையும் இருக்குது. இவங்க கண் இருக்கு, ஆனால் இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க காது இருக்கு, ஆனால் செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் போகும், ஆனால் ஆண்டவருடைய விஷயங்கள் போகாது. அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர், நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். நானே அவர். அன்பர்களே, நல்ல நோட் பண்ணுங்கள். நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். திரும்பவும் பாருங்கள், 13ஆம் வசனத்திலும் நானே இறைவன், நானே அவர், என்னாலும் இருப்பவரும் நானே. திரும்ப 25ஆம் வசனம் பாருங்கள். நான், ஆம் நானே, உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிக்கிறேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன். அன்பர்களே, இங்கே பாருங்கள், 2 விஷயம். நம் பாவங்களை அழிக்கிறார். அந்த டைமில் அவர் சொல்லார், நானே அவர். ஆண்டவர் இயேசு கெத்சமனி தோட்டத்தில், நீங்கள் யாரை தேடி வரீங்க? நாசரேத்து இயேசு, நானே அவர். அன்பர்களே, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. ஆண்டவர் இயேசு பாருங்கள், இந்த எஸ்ஐயா 43ஆம் அதிகாரத்தில் தந்தை நானே அவர், நானே. அப்போ யூதர்களுக்கு நல்லா தெரியும் நானே அவர் அப்படின்னா யாவே இறைவன் சொல்கிற வார்த்தை அது. ஐ ஆம் அப்படின்ற அந்த வார்த்தை. ஆண்டவர் பாருங்கள், இறுதி உணவின் போதும் எத்தனை முறை சொல்கிறார் பாருங்கள், ஐ எம் ஹி, ஐ எம் ஹி, நானே அவர், நானே அவர். அப்படின்னா
தந்தையை சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. அதனால தான் அவங்க பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் நானே அவர்னோடனே இவங்க ஒரு அடி தள்ளி போய் விழுவுறாங்க கீழே. ஏன்னா தந்தை சொல்கிற வார்த்தை இவர் சொல்கிறார். மேபி அவர் சொல்கிற அந்த குரல் தந்தையை போல் பயங்கரமாக இருந்திருக்குமா, இல்லை அவருடைய மாட்சி வெளிப்படுத்தினாரா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் யூதாஸும் அவர் கூட இருந்தவர்களும் கீழே விழுவுறாங்க ஆண்டவர் இந்த நானே அவர் அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா அவங்களுக்கு மிரண்டிருப்பாங்க. எஸ்ஐயா 43 10ஆம் அதிகாரத்தில் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13:25 நானே அவர்னு சொல்கிறவரா இவர், யாவே இறைவனா அப்படின்னு சொல்லி மிரண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை ஆண்டவர் இயேசு பாருங்கள், அப்போஸ்தலர்கள் பணி, திருத்தூதர்களின் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகிறப்ப இதை சொல்கிறார். நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீங்கள், உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவீங்கள். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. தந்தையினுடைய வார்த்தைகள் எடுத்து மகன் பேசுகிறார். அப்படின்னா தந்தையும் அவரும் ஒன்று தான், மூவரு இறைவன். 11ஆம் வசனம் பாருங்கள், நான் நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு மீட்பர் இல்லை. நமக்கு தெரியும் பாருங்கள், ஆண்டவர் இயேசு தான் மீட்பருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே தந்தை சொல்கிறார், நான் தான் உன்னை மீட்டுக்கொள்கிறேன். அப்போ பாருங்களேன், தந்தையே பர்சனலாக இறங்கி மகனில் வந்து மீட்கிறார். படைத்தவரும் அவர் தான், நம்மை மீட்டவரும் அவர் தான். படைக்கும் போதும் மீட்பர் அதில் இருக்கிறார். எவ்வளோ ஒன்றுக்கொன்று இருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 18லேருந்து 19 வசனம், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்தியாதிருங்கள், இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன். நண்பர்களே, எக்ஸாக்டாக இதை திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5லேருந்து 6 வசனங்களில் ஆண்டவர் இயேசு இதை கூறுகிறார். எத்தனை வசனங்கள், தந்தையின் வசனங்களை ஆண்டவர் இயேசு பேசுகிறார் பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 20ஆம் வசனத்தில், என்னில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பாலை நிலத்தில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். இன்னும் தெளிவாக பாருங்கள் நண்பர்களே, 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகளை ஓடச் செய்வேன், என் வழி மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன். பாருங்களேன், இங்கே டைரக்டாக ஆண்டவர் தொடர்பு படுத்துகிறார். தண்ணி ஊற்றுறதும் ஆவியை பொழிகிறதும் ஒன்று தான். உன் வழி தோன்றலுக்கு நான் ஆசி வழங்குவேன். அன்பர்களே, இதை எடுத்து ஆண்டவர் சொல்கிறார் அன்பர்களே. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துலையும் 4ஆம் அதிகாரத்திலையும், யாரெல்லாம் தாங்கமாக இருக்கீங்களோ வாங்க என்கிட்ட வந்து பாருங்க. ஆனால் இது யாருக்கு வழங்கப்படும் பாருங்கள், இஸ்ரேல் உன் வழி தோன்றலுக்கு நான் ஆசி வழங்குவேன். இஸ்ரேலுடைய வழி தோன்றலாக நம்ம மாறணும், இஸ்ரேலினுடைய வழிமரபாக நம்ம மாறணும். பாருங்களேன் அன்பர்களே, ஆபிரகாமின் வழிமரபு இஸ்ரேலின் வழிமரபு. யார் அது? ஆபிரகாமின் வித்து, இஸ்ரேலின் வித்து, ஆண்டவர் இயேசு. அவர் கூட நம்ம எப்படி சேர்றோம்? ஞானஸ்தானத்தின் வழியாக. அப்போ அவரோடு நம்ம இணையும் போது நம்மளும் ஆபிரகாமின் வித்து ஆகிறோம், இஸ்ரேலினுடைய வழிமரபாகிறோம். அப்படின்னா உண்மையாலுமே புதிய இஸ்ரேல் யார்? புதிய சீயோன் யார்? மாதா. அப்போ மாதாவோடைய வழிமரபாக நம்ம மாறணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டவர் இயேசுவின் ஞானஸ்தானத்தில் இணையும் போது மாதாவோட வழிமரபாக நம்ம மாறுவோம். இஸ்ரேல், புதிய இஸ்ரேல், மாதாவின் வழிமரபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி தான் ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து இதோ உன் மகன் சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தாயாக மாதாவை மாற்றுறாங்க. மாதாவோட வழிமரபாக ஆகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதுதான் ப்ராமிஸ், அதுதான் இறைவாக்கு. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் அதையெல்லாம் செஞ்சு முடித்தது. அப்பொழுது எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு தாகமாக இருக்கிறது என்றார். அப்படின்னா அது ஒரு பார்ட்டு. அவர் இறங்கி வந்ததில் மாதாவோட பிள்ளைகளா, அவர் அம்மாவை, அவரோட உடலில் நம்ம இணையிறோம் இல்லையா? அப்போ அவர் அம்மா நம்மளோட அம்மாவாக மாறணும்ல, அவருடைய அப்பா நம்மளுடைய அப்பாவாக மாறணும்ல. அதை தான் பண்ணி முடித்தோன்னே அப்போது எல்லாம் முடிஞ்சிச்சு, வந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அன்பர்கள். ஆனால் மாதாவை எவ்வளோ சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக பார்க்குறாங்க பிரிந்து போன சகோதரர்கள். 24ஆம் வசனம் பாருங்கள், மாறாக உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீச்செயல்களால் என்னை சலிப்புற செய்தாய். அன்பர்களே, எவ்வளோ ஆழமாக நம்ம மனசை குத்துது பாருங்களேன். நம்ம பாவங்கள்னால அவர் நம்ம தொல்லைப்படுத்துகிறோமா?
நம்மளுடைய தீச்செயல்கள்னால அவரை சலிப்புற செய்கிறோமா அன்பார்ந்தவர்களே? அதுக்கப்புறம் பாருங்கள் 8ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னையன்றி வேறு கடவுள் உண்டா? நான் அறியாத கற்பாறை வேறு உண்டா? ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா ஐ ஆம் த ராக் அப்படின்வார். அந்த கற்பாறை யார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவே அந்த கற்பாறை. அப்போ வாங்க எஸ்ஐயா 44:8 புனித பவுல் அங்கே கோட் பண்ணுறாரு 1 கொரிந்தியர் 10:4. அதுக்கப்புறம் பாருங்கள் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன், என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். அவர் முடிச்சிட்டேன்றாரு, நான் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறேன், என்கிட்ட திரும்பி வா அப்படின்றார். பாவத்தில் விழுந்தாலும் அன்பந்தர்களே தைரியமாக திரும்ப ஆண்டவர்கிட்ட போகலாம், ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். அதனால பாருங்கள் அதுக்கப்புறம் 23ஆம் வசனத்தில் மலைகள் எல்லாம் பாடு அகமகிழ்ந்து பாடுன்றாங்க. மாதா அதனால தான் பாடுறாங்க. அவங்களுக்குள்ளே எப்போ மீட்பர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சோ, இத்தனை இறைவாக்கும் நிறைவேறதை தெரிஞ்ச மாதா புதிய சீயோனாக புதிய இஸ்ரேலாக மொத்த உலகத்தும் மொத்த மலைகள் மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் எல்லாத்தினுடைய பிரதிநிதியாக மாதா பாடுறாங்க, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துதுன்னு சொல்லி. ஷீ இஸ் சிங்கிங் வித் த ஹோல் ஆஃப் கிரியேஷன். மொத்த படைப்புகளுக்குனுடைய பிரதிநிதியாக மாதா பாடுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டெப்த் இருக்கு அன்பந்தவர்களே. சரி, எசேக்கியேல் பாருங்கள் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். எருசலேமின் முற்றுகையை செய்கையால் பாருங்களேன், அவர் எப்படி முற்றுகையிட போகிறாரோ ஒரு மாடல் நம்ம ஸ்கூல்லலாம் கட்டுவோம்ல, இந்த மாடல் காமிச்சு சயின்ஸ் எக்ஸிபிஷன், அந்த மாதிரி எருசலேம் எப்படி முற்றுகையிட போகிறான்னு சொல்லி முத மாடல் ஆண்டவர் இங்கே பைபிளில் தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள் 4-8 வசனங்கள், ஆண்டவர் எத்தனை வருஷம் அவங்க பாவம் செய்கிறாங்களோ அதை எண்ணி கரெக்டாக எத்தனை வருஷம் அவங்க பரிகாரம் செய்யணுமோ அத்தனை நாட்கள் இங்கே எசேக்கியேல் இறைவாக்கினர் பரிகாரம் செய்ய சொல்கிறார். பாருங்களேன் நண்பர்களே, அதனால தான் நம்ம பாவங்கள் எதுவுமே அப்படியே தெரியாமல் மறைஞ்சலாம் போகல, மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனால் முழு மனசோடு நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம். ட்ரூ கன்ட்ரிஷன் நம்மக்கிட்ட இருக்காது, உண்மையான மனத்துயர் இருக்காது. அதனால தான் பரிகாரம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம உடஞ்சி போய் ஆண்டவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஆண்டவர் மன்னிச்சிடுவார். பட் அந்த உடையரும் தெரியுமா, அந்த உடையர் பர்ஃபெக்ட் கிடையாது அன்பந்தவர்களே நமக்கு. அதனால தான் பரிகாரம் செஞ்சு அதுக்கு நம்ம ஈடு கட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 10ஆம் வசனத்தில் இந்த மனுஷ மலத்தினால் சுட்டெரிச்சு அப்பத்தை சுட சொல்கிறார். ஐயோ எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரும் இணங்குறார் பாருங்கள், சரி ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ சில சமயம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம் போல், எசேக்கியேல் இறைவாக்கினர் மாதிரி, ஆண்டவர் எனக்கு இது உண்மையிலே முடியலை, எனக்கு எதாவது வேறு வழி கொடுங்க, எனக்கு வேறு ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொல்லி கேட்கலாம் போல். எப்படி ஆபிரகாம் கேட்பாரோ அதே போல். அதான் பாருங்க 14-15 வசனம், நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தீட்டுற இதெல்லாம் உண்டதில்லை அப்படின்றப்ப அவன் ஆண்டதில்லை, சரி மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணத்தை நான் அனுமதிக்கிறேன், அதை கொண்டு நீ. அப்போ பாருங்கள் ஒரு இறைவாக்கினருடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் அனுமதிகளே. அதுக்கப்புறம் பாருங்கள் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என்மேல் ஆணை வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திரு தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகி விடுவேன், என் கண்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டா, இது தலைவராகிய ஆண்டவர் அறிவிப்பு. அன்பந்தவர்களை புனித பவுல் கூறுகிறார் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில், நீங்கள் தூய ஆவியானவருடைய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவருடைய ஆலயத்தை கெடுத்து போட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட உடம்பு நம்ம இச்சைக்குரிய பாவத்தினால சோம்பேறித்தனத்தினால சாப்பாடுனால போஜன பிரியத்தினால நம்ம கெடுத்து போட்டோன்னா அவர் நம்மை கெடுத்து விடுவார்ன்றிருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். அதுக்கு அடிப்படை எங்கே இருக்குது? இன்றைக்கி பாருங்கள் எசேக்கியேல்ல, என்னுடைய திரு தூயகத்தை நீங்கள் உங்களுடைய தீச்செயல்கள்னால பாவத்தினால தீட்டுப்படுத்தினீங்க. இன்றைக்கி நம்மளுடைய உடலும் ஆண்டவருடைய திரு தூயகம்தான், தூயாவினருடைய ஆலயம், நற்கருணை ஆண்டவர் தங்களுடைய ஆலயம். அதை தீட்டுப்படுத்தினா ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.